அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது, அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்களிடத்தில் இருந்ததோ 7 அப்பங்களும் கொஞ்சம் மீன்கள் மாத்திரம் இருந்தது. அவைகளை கொண்டு புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மற்ற ஜனங்கள் நிறைய பேர் இருந்தார்கள், அவர்களும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதியானதை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அற்புதம் இந்த இடத்திலே நடந்தது. ஆனால் நாம் வாசித்த அந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது சில சிறு மீன்கள் அவர்களிடத்தில் இருந்ததை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்கும்? இந்த மீனை வச்சு எப்படி பரிமாறுவது? இது சின்ன சின்ன மீனா இருக்கு. ஆண்டவர் பெரிய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஓகே. ஆனா சின்ன மீனை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த சின்ன மீன்கள் ஒருவேளை பேசுகிறதா யோசிக்கிறதா இருந்தால் என்ன நினைச்சிருக்கோம்? ஆண்டவர் எல்லாம் பெருசாதான் ஆசீர்வதிப்பார், என்னையெல்லாம் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு இந்த மீன் யோசிக்குது அப்படின்னு ஒரு கற்பனையில நினைச்சா, இந்த மீன்களை, சிறு மீன்களை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் வச்சு யோசிக்கும் போது அநேகருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் எப்பவுமே பெரிய ஆட்களை தான் ஆசீர்வதிப்பார், என்னையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நான் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கேன், நினைப்பாரற்று இருக்கிறேன், என் வாழ்க்கை யார் நினைச்சு பார்ப்பாங்கன்னு தெரியாது, பேரை நினைச்சு பார்ப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நான் கொஞ்சமா ஒரு சாதாரண நிலைமையில, ஒரு எளிமையான நிலைமையில நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒண்ணுதான் நினைப்பேன். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது பாருங்களேன், கிதியோன் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் இப்படிதான் சொல்லுவார், மனாசையில என் குடும்பம் ரொம்ப எளியது, அதிலும் நான் ரொம்ப இளையவன், சாதாரணமானவன். என்ன போய் நீ மீதியானியர் கையிலே இஸ்ரவேலை ரட்சிப்பா என்று நீர் சொல்லுகிறீரே, இது எப்படி சாத்தியம்? ஆண்டவர் பாருங்கள், கிதியோனை தேடி போய் அந்த சின்ன மீனை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாகிய சவுலை தேடி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அனுப்புகிறார். அப்போ சவுல் கிட்ட சாமுவேல் சொல்லுவாரு, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 21வது வசனத்திலும் வாசிக்கிறோம், உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேடுகிறார்கள். அப்போ சவுல் சொல்வாரு, நான் பென்யமின் கோத்திரத்தான், சாதாரண கோத்திரத்தான், அதிலும் என் குடும்பம் சாதாரணமான குடும்பம், என்னை பார்த்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறீரே என்று சாமுவேலிடத்திலே சொல்லுவார். ஆனா அதே சவுலை கொண்டுதான் தேவன் பெரிய ரட்சிப்பை கொடுத்து ஒரு முதல் ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். சகோதரா சகோதரி, தேவன் கையிலே எது சிறிதா இருக்கிறதோ பெரிதா இருக்கிறதோ அவர் ஆசீர்வதித்தால் அது பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். நீங்க வாழ்க்கையில உங்க மனநிலையில நான் சாதாரணமான ஆளுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தான் வல்லமையாய் பயன்படுத்துவார், உங்களை தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார், உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த காலை நேரத்துல நீங்க ஒரு சின்ன மீனா ஆண்டவருடைய கரத்துல போங்க, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி பயன்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தி உங்களை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் நிறுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சின்ன மீன்களை ஆசீர்வதித்து ஜனங்களை போஷித்த தேவன், இப்பொழுதும் வாழ்க்கையிலே எளிமையா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி கர்த்தர் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.